இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உள்ள அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துல சொல்லிக் கொள்கிறேன். நம்ம ஜெபித்து 2 சங்கீதம் படிக்கலாம். அன்னைக்கு கர்த்தர் நல்லவர், கர்த்தர் போதுமானவர், எல்லாவற்றிற்கும் மேலானவர், எல்லாவற்றையும் செய்ய வல்லமைப்படுத்தவர், எல்லா காரியத்தையும் எனக்காக அவர் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, பாதுகாப்பீராக, அவர்களை பொறுப்படுத்திக் கொள்வீராக. கர்த்தாவே, நீர் எங்களுக்கு அந்த வார்த்தைகளை சொல்லிக் கொடுங்க, நாங்கள் கேட்டு உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. இயேசு மஞ்சமங்கள பிதாவே, ஆமென் ஆமென். 2 சங்கீதம் பைபிள் எடுத்து வச்சுக்கோங்க. சங்கீதம் 59-60 2 சங்கீதத்திலேருந்து பார்க்க போகிறோம். இது 2 சங்கீதமே எழுதப்பட்டது தாவீது மூலமாக. தாவீது ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் போய் கொண்டு இருக்கும்போது, எதிரிகள் சூழ்ந்து இருக்கும்போது, பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இல்லாத சுச்சுவேஷனில், ரொம்ப சோர்வான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது தான் தாவீது இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். அநேக நேரங்களில் சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில், துன்பம் வரும்போது, கஷ்டத்தின் மத்தியில் நம்ம ஒன்று வருத்தப்பட்டு சோர்ந்து போய் இருப்போம், இல்லைன்னா புலம்புவோம், இல்லைன்னா ஜெபம் பண்ணுவோம். தாவீது பண்ணது ஜெபம் பண்ணது தான். அவர் சோர்ந்து போயிருக்கல, அவர் அந்த பலவீனமாக ஆகலை, அவர் நெகட்டிவாக பேசலை, நெகட்டிவாக சிந்திக்கலை, யாரையும் கர்ஸ் பண்ணலை, பிரச்சனைக்குடைய காரணத்தை அலசி ஆராய்ச்சி அதிலிருந்து தன்னிடத்தில் ஏதாவது தப்பு இருந்ததுன்னா அது கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்குறார், கர்த்தரிடத்தில் உதவி கேட்குறார். அதுதான் இந்த தாவீது சங்கீதம் தான் நம்ம கர்த்தரிடத்துலேருந்து கற்றுக்கொள்ள முடியும். எந்த சூழ்நிலையிலும் முறுமுறுக்காமல், எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை தாமே பற்றி கொண்டிருக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். இந்த சங்கீதம் 59 பார்த்தோன்னா, தாவீது சவுல் என்கிற ராஜாவுக்கு பயந்து ஒழித்து கொண்டு இருக்கிறார். சவுல் வேறு யாரெல்லாம் அவருடைய மாமனார் தான். ஆனால் கர்த்தர் தாவீதை தெரிந்து கொண்ட சவுல் அவர் மேலே ஒரு பொறாமை கொண்டவராக, எப்படியாவது இந்த தாவீதை தீர்த்து கட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை விரட்டி கொண்டிருக்கிறார். இந்த பர்டிகுலர் சங்கீதம் 59 தாவீதை கொலை செய்வதற்காக சவுல் ஆட்களை அனுப்பி தாவீதை வீட்டை சுற்றிலும் முற்றுகை போட்டு வைத்திருக்கிறார். அந்த நேரத்தில் தாவீது எழுதின சங்கீதம். அடுத்த நாள் காலையில் எழும்பி சுகமாக இருக்க முடியுமா, இல்லை இன்றைக்கி நைட்டு என்ன நடக்க போகும், நான் உயிர் தப்ப முடியுமா, இல்லை எனக்கு என்ன நடக்கும், இப்படி ரொம்ப ஒரு அன்சர்டனான ஒரு சுச்சுவேஷனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கையே இல்லாத ஒரு சூழ்நிலையில் தாவீது எழுதினது தான். என்ன எழுதுகிறாரு அப்படின்னு சொன்னால், முதல் வசனங்களில் 2 கர்த்தாவே என்னை தப்புவியும், என் சத்துருக்களுக்குலேருந்து என்னை விலக்கி தப்புவியும் ஜபந்தான் பண்ணுறாரு. எனக்கு நீங்கள் ரத்த பிரியரான மனுஷன், எப்படியாவது என்ன கொல்லப்படணும்னு நினைக்கிறவங்க மத்தியிலேருந்து என்னை தப்புவீங்க. அதுதான் அவருடைய முதல் 2 வசனங்கள் அதுதான் சொல்லுது. அடுத்து சொல்கிறாரு, சில 3ஆம் வசனத்தில் திரும்ப சொல்கிறாரு, என்னிடத்துல பாவம் இல்லை, என்னிடத்துல மீறுதல் இல்லை. அவர் தன்னை அலசி அரைஞ்சு பார்க்குற, ஏதாவது நமக்கு பிரியம் இல்லாத காரியம் என்னிடத்துல இருக்கா, அப்படின்னு நான் அதை விட்டுவிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கர்த்தரிடத்தில் கேட்க இடத்துல அறிக்கை பண்ணிக்கிறார். நான் இடத்துல பாவம் இல்லை, மீறுதல் இல்லை, ஆனாலும் எல்லாரும் எனக்கு விரோதமாக பண்ணுறாங்களே, எல்லாரும் இந்த மாதிரி சுச்சுவேஷன். நம்ம ஒருவேளை சில நேரங்களில் நம்ம பாவங்கள்னால, நம்மளுடைய தப்பிதங்கள்னால, மீறுதல் மூலமாக நம்ம ஒரு பிரச்சனைக்குள்ளே மாற்றிக்கொள்வோம். ஆனால் சில நேரங்களில் நம்ம அப்படி எதுவுமே யோசிக்க முடியாத சூழ்நிலையிலையும் என்ன நடந்து எதனால இந்த ஒரு கஷ்டம் வருதுன்னு நமக்கு புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையும் சில நேரம் சில பிரச்சனைகள் வரலாம். இந்த இதில் அவர் அப்படி தான் சொல்கிறாரு, தாவீது எனக்கு மீறுதல் இல்லை, என்கிட்ட மீறுதல் இல்லை, பாவம் இல்லை, ஏன் இப்படி எல்லாரும் எனக்கு விரோதமாக எல்லாரும் கூடுறாங்க, எனக்கு துணை செய்ய விழித்து என்னை நோக்கி பாரும் ஜபம். அவர் நோக்கி தனக்கு உதவி பெறும் கண்மலை நோக்கி பார்க்கிறார். வேறு எந்த விதமான ஒரு ரிக்வஸ்ட்டையும் யாருமிட்டையும் வைக்கல, அவர் கர்த்தரிடத்துல தான் அந்த ரிக்வஸ்ட்டை வைக்கிறார். சரியா? 6ஆம் வசனத்தை பார்த்தோன்னா, இந்த என்ன சாயங்காலத்திலே அவர்கள் திரும்பி வந்து நாய்களைப் போல ஊழையிட்டு ஊரை சுற்றி திரிகிறார்கள். அதாவது எப்படி ஒரு நாய் அந்த எதிரியை மேலே ஏவி விட்டுனா அப்படி அதை கடித்து கொதறணுன்ட்டு போகுமோ, அதுபோல் என்னை எப்படியாவது தீர்த்து கட்டி விடணும், எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று இப்படி சவுல் ஆட்கள் என்னை கொண்டு விட்டு என்னை எப்படி சுற்றி திரிகிறார்கள், ஊரை சுற்றி திரிகிறார்கள். எங்கேயுமே தப்பவே முடியாது. ஒரு ராஜாவுக்கு எதிர்த்து தப்ப முடியாது, அதுவும் அவங்க வீட்டை அவங்க சூழ்ந்துக்கிட்டாங்கன்னா எப்படி தப்ப முடியும்? அப்போ தாவீது ஒரு சாதாரண ஒரு போர் வீரனாக தான் இருந்தார். ராஜாவுடைய மருமகனாக இருந்தாலும் இப்போ பவர்லெஸ்ஸாக இருக்கார். ராஜாவுக்கு முன்பாக பவர்லெஸ்ஸாக இருக்கார். தப்பி போகிறதுக்கு வழியே இல்லை. இந்த 6ஆம் வசனத்தில் நாய்களை போல் நீ சுற்றி திரிகிறார்கள் இருக்கல, அது 14ஆம் வசனத்துலேயும் ரிப்பீட் பண்ணிடுறாங்க. அப்போ அது எவ்வளவான ஒரு டெஸ்பரேட்டான ஒரு சுச்சுவேஷனில் அவர் இருக்கார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் அவர் இருக்கார். அந்த நேரத்தில்
கர்த்தரை நோக்கி அவர் கெஞ்சி கேட்கிறார். அப்போ நமக்கு வருகிற கஷ்டத்தின் மத்தியில் நமக்கு பிரச்சனை வந்தோன்னா யாரை நோக்கி பார்க்கணுங்கிற ரொம்ப முக்கியம். தாவீது இருக்குன்னு நம்ம அதை கற்றுக்கொள்ளணும். அப்போது நான் உமக்காக காத்திருப்பேன் 9 அப்படியே போய்கிட்டே இருக்குது. பார்த்தோன்னா அந்த அந்த 16ஆம் வசனம் இந்த எண்ட் ஆஃப் த சாமில் போகுது. நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழ்வேன். எனக்கு நெருக்கமுண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனீர். என் பலனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையுள்ள என் தேவனுமாக இருக்கிறார். ராத்திரியில் என்னை சுற்றி ஒரு காவல் வச்சு என்னைய கொலை பண்ணணும்னு பார்க்குறாங்க. காலையில் எப்படி விடியுமோ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை அவர் என்ன சொல்கிறாரு, நான் காலையிலே உடைய வல்லமையை பாடுவேன், மகிழ்ச்சியோடே புகழுவேன், உடைய கிருபையை புகழுவேன். அப்படி ஒரு நம்பிக்கை அவருக்கு. கடவுள் இதிலேருந்து என்னை தப்புவிப்பார், தேவன் என்னை தப்புவிப்பார் அப்படிங்கிறதுல நம்பிக்கையில் அவர் சொல்கிறாரு, காலையிலே நம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழ்வேன். எனக்கு நெருக்கமுண்ட நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனீர். அப்போ ஒரு கஷ்டத்தின் மத்தியில் ஒரு மனுஷனால் எப்படி சொல்ல முடியுது, ஒரு நம்பிக்கையோடு சொல்ல முடியுதுன்னா அப்படிப்பட்ட ஒரு தேவனை நம்ம வணங்குகிறதுனால தான். ஒருவேளை மனுஷனை நம்பணுன்னா நம்மளுடைய நம்பிக்கை வீண் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மனுஷனை நம்ப முடியாது எல்லா நேரங்கள்லேயும். ஆனால் கர்த்தரை எல்லா காலத்திலும் கர்த்தரை காலத்தில் நான் நம்புவேன், கர்த்தரை காலத்தில் நான் புகழுவேன். எல்லா காலத்திலையும் நம்முடைய சோர்வுகள் மத்தியில் நம்முடைய இடுக்கங்கள் மத்தியில் எதுவாக இருந்தாலும் நம்ம அவரை நம்ப முடியும். தாவீது அவரை நம்பினா, அதனால தான் சொல்கிறாரு, நான் நம்புகிறவர் இன்னார் என்று அறிவேன். ஐ நோ ஹூ ஐ பிலீவ், ஸோ ஐ ஹவ் அ ஹோப். அவருக்கு மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அவர் என்னை விடுதலை பண்ணுவாருங்கிற நம்பிக்கை அப்படி இருக்குது. சுச்சுவேஷன் எப்படி இருந்தாலும் இன்றைக்கி நைட்டு நான் தப்புவேனா எனக்கு தெரியாது, ஆனால் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது. நான் சூழ்நிலையே பார்க்காதபடி என்னை சூழ்நிலைக்கு மேலாக ஒரு வல்லமையுள்ள என் தேவனை நான் பார்க்குறேன். நாளைக்கு காலையில் நான் எழும்பி காலையிலே உடைய கிருபை மகிழ்ச்சியோடு புகழுவேன் அப்படின்னு ஒரு இதில் ஃபியூச்சர் இதை அழகாக சொல்கிறார். அவருக்கு எப்படி அவர்கிட்ட உடனே நிறைய சோல்ஜர்ஸ் அவருக்கு பாதுகாத்துட்டாங்களா? அவருக்கு எங்கேயாவது இருந்து புதுசாக பலன் வந்தால், எங்கேயாவது தப்பிப்போ வழி வந்தால், எதுவுமே எழுதப்படலை. இங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? கர்த்தரை அவர் தேடினார், கர்த்தருடைய வல்லமையை தேடினார், கர்த்தருடைய மகிமையை தேடினார். நீர் என்று அடைக்கலம், திரும்ப 2 தடவை சொல்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்குமானா, ஐயோ நாளைக்கு என்ன நடக்க போகுமோ தெரில, இன்றைக்கி ராத்திரி நல்லபடியாக விடியுமா, காலையில் எழுப்பினா எப்படி இருப்பேங்கிற சிச்சுவேஷன் இல்லாமல் இருக்கலாம். உங்களுடைய கஷ்டங்கள் மத்தியில், உங்களுடைய துன்பத்தின் மத்தியில், உங்களுடைய சோதனைகள் மத்தியில், நெருக்கத்தின் மத்தியில், அது எந்த விதமான நெருக்கமாகவும் இருக்கலாம். ஒருவேளை குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது வியாதியாக இருக்கலாம், அல்லது மற்றவர்களால் வருகிற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். நாளைக்கு இந்த வேலை எனக்கு இருக்குமா, நாளைக்கு என்னுடைய உயிர் தப்புமா, நாளைக்கு என்னுடைய குடும்பத்தில் இந்த நபர் எப்படி இருப்பார், நான் இந்த நெருக்கத்தில் போகிறேன், நாளைக்கு இந்த மலை போல் நிற்கிறத நான் எப்படி சமாளிப்பேன், இப்படி எந்த ஒரு ஹோப்பும் இல்லாத சுச்சுவேஷனில் ஹோப்புன்னு ஒருத்தரை நம்ம பார்க்க முடியும்னா அவர் வல்லமை உள்ள தேவன், வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமையுள்ள தேவன். அவரை நோக்கி பார்த்தோன்னா தாவீது அது எல்லா விதமான இந்த பாவத்தில் இக்கட்டுகளிலிருந்து விலக்கி தன்னை பாதுகாத்து கொள்ள முடிந்தது. கர்த்தர் அவரை பாதுகாத்தார். சங்கீதம் 121 இப்படி சொல்லிக்கிறது, இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் தூங்குவதும் இல்லை. ஒருவேளை நம்ம டயர்டில் படுத்து தூங்கிடலாம், இல்லைன்னா என்ன செய்யணும்னு தெரியாமல் கூட இருக்கலாம், தூங்காமல் இருக்கலாம், என்ன வேணால் செய்யலாம். ஜனங்கள் மனுஷங்களை நம்ம நம்ப முடியாது, இன்னொருத்தவங்க நம்மளை பாதுகாப்பாங்கன்னு நம்ப முடியாது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை பாதுகாக்கிறேன், இரவும் பகலும் உன்னை தூங்காமல் உன்னை பாதுகாப்பேன்னு சொல்லியிருக்காரு. சங்கீதம் 91 சொல்லியிருக்கிறது, இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பிறக்க அம்புக்கும் பயப்படாது இருப்பா. என்ன அது வந்தாலும், என்ன விதமான வாரே வந்தாலும், வார் சுச்சுவேஷன்ஸ்லாம் இப்போ ரொம்ப கேள்விப்படுகிறது, எது வந்தாலும் என் தேவன் என்னை இருக்குமோ உன்னதமான ஒரு சங்கீதம் 91 இருக்குது, உன்னதமான ஒரு என்னுடைய அடைக்கலமாக இருக்குமோ, நான் எதுக்குமே பயப்பட வேண்டாம். எனக்கும் என்னுடைய குடும்பத்தில் கர்த்தரை நான் அஸ்லாங்கஸ் நான் கர்த்தருடைய கருத்துக்களை இருக்கிற வரைக்கும் எனக்கு அந்த ஹோப் இருக்குது, எனக்கு அந்த பாதுகாப்பு இருக்கிற செட்டுகளின் கீழே அவர் மறைவில் வைத்து நம்மளை பாதுகாத்துக் கொள்கிறார். இயேசுடைய சீசர்கள் 2 பேர் அவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவரிடத்துல இப்படியாக கேட்குறாங்க. லூக்கா 27ஆம் அதிகாரம் லூக்கா 24:29 அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவருடனே தங்கும்படி உள்ளே போனார். நம்மளும் அவரை வருந்தி கேட்டுக்கிட்டோம், கர்த்தாவே ரொம்ப சாயங்காலம் ஆயிற்று, ரொம்ப பொழுதும் போயிற்று, இருட்டாயிற்று, இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு என்னுடைய கையில் கொஞ்சமும் பலன் இல்லை, எங்களோடு தங்கிடும். இன்னைக்கு கேட்போமா, கர்த்தாவே நீர் எங்களோடு தங்கிடும்னு சொல்லிட்டு அவர் அப்படியே நம்மளோடு தங்கியிருப்பார்.
இரவும் பகலும் நம்மை காக்கிற தேவன். அவர் வேலை இல்லாமல் நம்மளை காத்துக்கிட்டு இருக்காரா? இல்லை. அவர் நம்ம மேலே அன்பு கூர்ந்தனால், நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற அப்படினால் நம்மை கவனித்து கூர்ந்து பார்க்கிறார், நம்மளை பாதுகாக்கிறார், உள்ளம் கையில் வைத்து வரைந்து இருக்கிறார், கண்ணின் மணி போல் நம்மளை பாதுகாத்து கொள்கிறார். இந்த வேதத்தில் உள்ள நம்பிக்கையை நம்ம படிக்கும்போது அநேக நெருக்கட்டான சூழ்நிலைகளில் இது நமக்கு கை கொடுக்கும். ஒருவேளை இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாதது போல் அப்படி இருந்தாலும், ஒருவேளை ஒரு பிரச்சனைகள் வரும்போது எதிர்காலங்களில் இந்த வசனங்களை நினைவு கூர்ந்து வைத்துக் கொள்ளுங்கள். சங்கீதம் 59:60 தாவீது எப்படியாக தன்னுடைய கஷ்டத்தின் மத்தியில் கர்த்தரை நம்பினான், கர்த்தரை விடுதலை பண்ணினார். அதில் சங்கீதம் 59 படித்தோம், 60 நம்ம படிச்சிடும். 60 2 வசனம் 11-12 இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா, தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. நேரங்களில் மனுஷனை நம்பியிருப்போம், மனுஷனுக்கு உதவி செய்வாங்க, நல்ல நண்பர்கள் இருக்காங்க, நல்ல உறவினர்கள் இருக்காங்க, நல்ல மனிதர்கள் இருக்காங்க, உதவி செய்வாங்க. ஆனால் எல்லா நேரத்திலும் அவர்களால் உதவி செய்ய முடியாமல் போகும். ஆனால் கர்த்தரோ எல்லா நேரத்துலையும் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவராலே நம்ம பராக்கிரமம் செய்வோம், அவராலே சத்துருக்களை மீட்டு போடும், அவராலே வியாதியை நம்ம மேற்கொள்ளும், அவராலே நம்ம பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வரும், அவராலே நம்மளுடைய சோர்வுகள்லேருந்து நம்ம வெளியே வருவோம், அவராலே நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாக மாறும், அவராலே இந்த வியாதிகள் நீங்கும், பிரச்சனைகள் நீங்கும், நமக்கு வேண்டிய தடைப்பட்டு இருக்கிற ஆசீர்வாதங்கள் நீங்கும், பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாமல் பாவத்திலே சிக்கி சுழன்று கொண்டு இருக்கிறோமா அவராலே கூடும். எல்லா காரியங்கள் எதுவாக இருந்தாலும், உங்களுடைய ஆவிக்குரிய காரியங்கள், உங்களுடைய சரீர விதமான காரியங்கள், உங்களுடைய உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், என்ன காரியமாக இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் ஒரே ஒரு நம்பிக்கை உண்டு. ஆனால் அது என் தேவனிடத்திலிருந்து வருகிற நம்பிக்கை தான். கர்த்தரே தெய்வமாக கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. ஒருவேளை அவர் மேலே உங்களுக்கு இந்த நேரத்தில் நம்பிக்கை இல்லாத நீங்கள் சூழ்நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா, இன்று முழங்கால் படிட்டு கர்த்தாவே இந்த வசனத்தை சொல்லுங்கள். என் சங்கீதம் 59:11 இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா, தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். லூக்கா 24:29 வசனம் இதோ பொழுது போயிட்டு சாயங்காலம் ஆயிற்று, எங்களோடு தங்க வேண்டும் வருந்தி கேட்டுக்கொண்டார்கள், அவர் அவர்களோடு தங்கினார். அவர் தங்கி இருக்கிறது தான் பெஸ்ட்டு. அதுக்கு மேலே அவங்களுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. அவர்களோடு தங்கி இருக்கும்போது அவர் எல்லாவற்றையும் அவர்களுக்காக பார்த்து கொள்வார். ஜெபித்து முடிக்கலாமா? எங்கள் அன்பின் தகப்பனை, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். ஒருவேளை இரவில் பயங்கரம் வரலாம், இரவில் பயம் இருக்கலாம், காலையில் சிச்சுவேஷன் எப்படியா இருக்கும் என்று ஒருவேளை பதட்டப்படுகிற ஒரு நிலைமை இருந்தாலும், இந்த சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறது காலையிலே எளிமையானுமே துதிப்பேன் என்கிற நம்பிக்கை நீர் எங்களுக்கு தருகிறபடியால் ஸ்தோத்திரம். கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும், அவர்களுடைய சிச்சுவேஷன்ஸ் எதுவாக இருந்தாலும், அவர்களுடைய கண்டிப்பாதில் அவர்கள் போய்கொண்டிருந்தாலும், வருத்தத்தில் அவர் போய்கொண்டிருந்தாலும், பள்ளத்தாக்குகள் அவங்க போய்கொண்டிருந்தாலும், கர்த்தாவே நீங்கள் அவருடைய இரவு பொழுதே அவர்களை சமாதானமாக கழிக்க வைத்து காலையில் அவர்களை துதிக்கும் துதியோடு எழும்ப நீங்கள் கிருபை செய்ய போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமங்கள் மூலமாக மையப்பட போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். யாராயிருந்தாலும் உண்மை தேடுகிற யாராயிருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறீர் ஐயா. உதவி வரும் கண்களை நோக்கி பார்க்கிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்துலேருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிற உறங்கார் என்று சொன்னபடி கர்த்தாவே, உண்மை தேடுகிற ஒவ்வொருவருக்கும் இந்த விதமான ஆசீர்வாதங்களை கொடுத்து கர்த்தாவே நீங்கள் வழிநடத்த போகிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த விதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு எங்களுடைய பாவங்களோ எங்களுடைய குற்றங்களோ மீறுதலோ தடையாக இருக்குமா அவைகளை நீர் எங்களுக்கு உணர்த்துங்க கர்த்தாவே. இந்த நேரத்தில் அவைகளை நாங்கள் அறிக்கையிட்டு உம்மிடத்தில் நாங்கள் சேர கிருபை தாங்க. எங்களுடைய பாவங்களை மன்னியும், நீங்கள் பாவத்தை பராத சுத்த கண்ணறிண்டு வேதம் சொல்லிக்கிறது கர்த்தாவே. நீ நீதிமான ஆசீர்வதிக்கிறது. ஒருவேளை எங்களிடத்தில் இருக்கிற பாவங்கள் உம்மிடத்திலிருந்து வருகிற பாதுகாப்புக்கும் ஆசீர்வாதத்துக்கும் தடையாக இருக்குமானால் கர்த்தாவே, அவைகளை இந்த நேரத்தில் நீர் எங்களுக்கு உணர்த்துவீராக. நாங்கள் அவைகளை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறோம். கேட்டுக்கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு ஜெபங்களின் ஜீவனுள்ள பரம தகப்பனே, ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.